ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போறோம். அடல் வாயோ அப்யுதய யோஜனா. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு அம்பர்லா ஸ்கீம். அம்பர்லா ஸ்கீம்னா என்னன்னா, ஒரு ஸ்கீம்க்குள்ள நெறைய ஸ்கீம் இருக்கும். ஒரு 4, 5 ஸ்கீம் வந்துட்டு இந்த ஸ்கீம்க்குள்ளேயே வரும். இந்த ஸ்கீம் பேர வச்சு நெறைய ஸ்கீம் அ ஒ புதுசா கொண்டு வருவாங்க. அதான் அம்பர்லா ஸ்கீம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அம்பர்லா ஸ்கீம்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா, இதிலருந்து நெறைய கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. இந்த ஸ்கீம் அடல் வாயா அபித்யா யோஜனா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2021ல லான்ச் பண்றாங்க. யாரால பார்த்தீங்கன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மென்ட். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மூலியமா ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்துட்டு முழுக்க முழுக்க சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸ்கீம்ல 2 விதம் இருக்குங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. செக்டர் ஸ்கீம்னா 100% வந்துட்டு மத்திய அமைச்சகமே வந்துட்டு அமௌண்ட் அவங்க வந்துட்டு நிதி முதலீட்டு பண்ணுவாங்க. ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா ஒரு ரேஷியோ வச்சிருப்பாங்க. இவ்வளவு ஒரு 30, 40, 30, 70, 60, 40 அந்த மாரி. அதாவது யாருக்கும் யாருக்கும் ரேஷியோனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். கொஞ்சம் அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க. கொஞ்சம் அமௌண்ட் மீதம் உள்ள அமௌண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போடுவாங்க. சரிங்களா? இந்த மாரி இது வந்துட்டு சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இந்த ஸ்கீம் அடல் வயோ அபிதயா யோஜனா வந்துட்டு மொத்தமா 100% வந்துட்டு சென்ட்ரலே வந்துட்டு நமக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இதுக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ். மூத்த குடிமக்கள் நலத்திட்டம். அரசின் மூத்த குடிமக்கள் நலத்திட்டம். அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்காக தான் இந்த ஸ்கீமு. இதுக்கு முன்னாடி இந்த எதுலேருந்து கொண்டு தேசிய மூத்த குடிமக்கள் செயல் திட்டம்ங்கிறத வந்துட்டு அடல் வாயா அபியோதயா திட்டம் அப்படின்னு மாத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்துட்டு இப்போ 2021ல அடல் வாயா அபியோதய யோஜனா அப்படின்னு பேரை மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இது அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டிசன்ஸோட ஹெல்த் கேர், அவங்க டிக்னிட்டி, சேஃப்டி அண்ட் சோஷியல் இல்யூஷன்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். மூத்த குடிமக்களின் ஆரோக்கியம், மரியாதை, பாதுகாப்பு, சமூக பங்கு ஆகியவற்றை உறுதி செய்வது. சரிங்களா? அப்புறம் சுய நிறைவு, சுதந்திரம் அண்ட் மரியாதையுடன் வாழ்வதை. அதாவது முழுக்க முழுக்க வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு டாப் டு பாட்டம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குமோ, அவங்களுக்கு எல்லாமே பண்ணி குடு அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம், அதுக்கப்புறம் அவங்களோட ஆரோக்கியம், அவங்களுக்கு எந்த ஒரு தடங்கலும் இருக்கக்கூடாது. அவங்க நினைக்கிறத அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. சில்வர் எக்கனாமின்னு ஒண்ணு உண்டு. அதுனா என்னன்னா, மூத்தவர்களுக்கு சமூகத்தில் பங்களிப்பு மற்றும் ஆதாய வாய்ப்புகள் கிடைக்கச் செய்வது. ஒரு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னா, அதுதான் சில்வர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. வேர் சீனியர் சிட்டிசன் ஆக்டிவ்லி கான்ட்ரிபியூட் அண்ட் பெனிஃபிட். அவங்களுக்கு நம்ம குடுக்க மட்டும் கூடாது. அவங்களும் கான்ட்ரிபியூஷன் இந்தியன் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாரி செயல் திட்டங்கள் நம்ம செஞ்சு குடுக்கணும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் செஞ்சு குடுக்கணும். அதுதான் சில்வர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அடல் வாயா அபியுதய யோஜனா கீழ என்னென்ன ஸ்கீம்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் புரோகிராம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இன்டகிரேட்டட் புரோகிராம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இது ஒண்ணும் இல்லங்க. ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டூ என்ஜிஓஸ், வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் டூ ரன் அண்ட் மெயின்டெயின் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், கன்டினியூஸ் கேர் ஹோம்ஸ் அண்ட் டே கேர் சென்டர்ஸ். அதாவது இந்த சில என்ஜிஓலாம் வந்துட்டு இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு வந்துட்டு சில ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணி குடுக்குறது. அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டீஸு, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் அந்த மாரி அ பாத்ரூம் வசதிகள், அந்த மாரி அவங்களுக்கு தேவையான எல்லாமே முக்கியமான ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே செஞ்சு குடுக்குறது தான் இந்த இன்டகிரேட்டட் புரோகிராம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் நடத்துறவங்க, இந்த டே கேர் நடத்துறவங்க அவங்களுக்காக பண்ணி குடுக்குறது. ஓகேங்களா? மூத்த குடிமக்கள் ஒருங்கிணைந்த திட்டம். மூத்தோர் இல்லங்கள், நீண்டகால பராமரிப்பு மையங்கள், நாள் பராமரிப்பு மையங்கள் நடத்த அரசு சார்பு என்ஜிஓக்களுக்கு நிதி உதவி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இது வந்து ஸ்டேட் மூலியமா அ இப்போ ஸ்டேட் சில இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அந்த அந்த இப்போ ஒரு ஒரு லோக்கல்ல ஒரு இடத்துல இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த தேவைப்படுது அப்படிங்கும்போது, ஸ்டேட் தான் அவங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஸ்டேட் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்றதுக்கு இவங்க சென்ட்ரல் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் இது ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா. ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா ஒன்றும் இல்லைங்க. அசிஸ்டிவ் டிவைசஸ் அவங்களுக்கு தேவையான வீல் சேர், ஹியரிங் எய்ட்ஸு, கண்ணாடி, டென்டியோஸ். அந்த டென்டியோஸ்னா வந்துட்டு அந்த பல்லு செட்டு அதை தான் சொல்லுவாங்க. வாக்கிங் ஸ்டிக்ஸு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாமே ஃப்ரீ. சஃபரிங் ஃபார் ஏஜ் ரிலேட்டட் டிசபிலிட்டிஸ். சரிங்களா? வயசானவங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்தா அந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சு தருவாங்க. ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா. சக்கர நாற்காலி, கேட்கும் கருவி, பல் பதிப்பு, நடைக்கோல், கண் கண்ணாடி. அப்புறம் ஹெல்ப்லைன்
சீனியர்ஸ் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. இந்த நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். டோல் ஃப்ரீ நேஷனல் ஹெல்ப்லைன் 14567. 14567 4567 நான் முன்னாடி மட்டும் 1 போட்டுக்கோங்க. ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? ஆஃபர்ஸ் எமோஷனல் சப்போர்ட், கைடன்ஸு, கிரிசிஸ் இது என்னென்னலாம் குடுப்பாங்க, என்னென்ன சப்போர்ட்லாம் குடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. எமோஷனல் சப்போர்ட், கைடன்ஸு, கிரிசிஸ் இன்டர்வென்ஷன் அண்ட் ஹெல்ப் அகெயின்ஸ்ட் அப்யூஸ். ஓகேங்களா? உளச்சேவை, ஆலோசனை, அவசர உதவி, வன்முறை, புறக்கணிப்பு, எதிர்ப்பு. அப்புறம் மற்ற முயற்சிகள் பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு முகாம்கள், அதுக்கப்புறம் விழிப்புணர்வு முகாம்கள், அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அபவுட் எல்டரி ரைட்ஸ் அண்ட் இஷ்யூஸு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கேம்பெயினில் வந்துட்டு அவங்க பதிவு பண்ணலாம். ஒரு எல்டருக்கு வந்துட்டு எனக்கு இந்த இதுக்கு கிடைக்க மாட்டேங்கி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அந்த மாதிரி அவங்க இந்த கேம்பெயின்ஸில் வந்துட்டு அவங்க பதிவு பண்ணலாம். நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் வல்னரபிள் சீனியர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரிட்டையர்ட் பர்சன்ஸ் வியர் ஸ்கோப் போர்ட்டல். இது ரொம்ப முக்கியம். ஸ்கோப் போர்ட்டல் ஒன்று இருக்குது. அது என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான போர்ட்டல். அது யாரோட எம்ப்ளாய்மெண்ட்னா சீனியர் ரிட்டையர்டு பர்சன்ஸ். ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு குடுக்குற மாரி அந்த போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சேஜ் சீனியர் கேர் ஏஜிங் குரூப் இன்ஜின் என்கரேஜஸ் ஸ்டார்ட் அப்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஜ் சீனியர் கேர் ஏஜிங் குரூப் இன்ஜின் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்னன்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த சீனியர் கேர் ஏஜிங் குரூப் இன்ஜின். சரிங்களா? சேஜித்திர மூத்தவர்களுக்கு ஏற்ற பொருட்கள், சேவைகள் உருவாக்கும் ஸ்டார்ட் அப்கள் ஆதரவு. சரிங்களா? இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமா பார்க்க வேண்டியது யார் எந்த அமைச்சகமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டத்தின் நோக்கங்கள். சரிங்களா? இந்த சில்வர் எக்கானமின்னு என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது தனியா கேட்கலாம். அப்புறம் என்னென்ன இதெல்லாம் வரும் இதுல. இந்த ராஷ்டிரியா வயோஸ்ரீ யோஜனா இதுனா என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 2 போர்ட்டல், ஸ்கோப் போர்ட்டல், அப்புறம் சேஜி திட்டம் அப்படிங்கிறது பார்த்து விட்டுக்கோங்க. சரிங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணால் வேணா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.